பிடிக்கணும். உள்ளே ஒருத்தர் இருக்கான் நமக்குள்ள. இப்ப நமக்கெல்லாம் யாருன்னா ஒவ்வொருத்தரும் 3 பேரு. இப்ப என்னை பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னா அது ஒருத்தன், என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது ஒரு மனுஷன். நம்ம 2 பேருக்கும் தெரியாத எனக்குள்ள ஒருத்தன் இருக்கான், அவன் 3வது மனுஷன். அந்த 3வது மனுஷனை அடையாளம் கண்டுபிடிக்கிற முயற்சி தான் இந்த அகத்தாய்வு, இந்த பயிற்சிகள்லாம். 3வது மனுஷனை நீ கண்டுபிடிச்சு வெளியில கொண்டு வா, கண்டுபிடிச்சா உலகம் வந்து சமாதானம் வந்துடும். அது என்ன 3வது மனுஷன்னா இது ரொம்ப தியரிட்டிக்கலா இருக்கிறது மாதிரி இருக்கும். 3 மனுஷன் எப்படி இருக்கான் அப்படின்னு பிராக்டிக்கலா பார்க்கலாம். அதை நான் என்னுடைய அனுபவத்திலேயே பார்த்துருக்கேன். நான் மயிலாப்பூர்ல கொஞ்ச நாள் குடியிருந்தேன், வானொலி நிலையத்துக்கு பக்கத்துல. அப்போ ஒரு 2 வீடு தள்ளி ஒரு பாட்டி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸ், ரொம்ப வயசான பாட்டி, உடம்பு சரியில்லை ரொம்ப. அந்த பேரன்லாம் ஓடி வந்து பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகணும்னு ஓடி வந்தான். உடனே நான் ராத்திரி 12 மணி இருக்கும், ஓடி போய் அந்த பாட்டி ஒரு பக்கத்தில் ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஸ்டாண்ட் இருந்தது, அதில் போய் ஒரு பையன் தூங்கிட்டு இருந்தான், எல்லாம் தூங்கிட்டானோ, ஒரு பையன் தூங்கிட்டு இருந்தான். ஆட்டோ டிரைவர், எழுந்திருப்பா பாட்டியை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும்னு. இப்போலாம் வர முடியாது சார், காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னா. பாட்டியப்பா, பாட்டிக்கு உடம்பு சரியில்லடா, சீரியஸாக இருக்குன்னா, பாட்டிக்கெல்லாம் போய் ஏன் சார் கவலைப்படுறீங்க அப்படின்னா. ஒரு பொடியன் சின்ன, அப்படிலாம் இல்லை, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ தரோம், நீ வாடான்னதும் சரி 250 ரூபா கொடுத்தா வரேன் அப்படின்னா. நீ எவ்வளவு வேணாலும் வாங்கிக்க வாடான்னு சொல்லி ஆட்டோவை கூப்பிட்டு வந்தோம். அந்த இடத்துக்கு 30 ரூபா தான் இப்போ பணம் கொடுக்கறது வழக்கம். அந்த இடத்துல இருந்து ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு 30 ரூபா. இவன் 250 ரூபா கேட்டான். சரி வாடான்னு சொல்லி கூப்பிட்டு வந்து பாட்டி வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தி, அவனும் உள்ள ஓடி வந்து பாட்டியை தூக்கும்போது அவனும் கை கொடுக்குறான், கையை கொடுத்து தூக்கிட்டு வரான். தூக்கிட்டு வந்து பாட்டியை உட்கார வச்சு நாங்கெல்லாம் போறோம். போய் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் இறக்குனதும் அவனும் மறுபடியும் தூக்கிட்டு வரான். பாட்டியை தூக்கிட்டு வந்து டாக்டர் கிட்ட ஒப்படைச்சிட்டு மறுபடியும் வெளியில வந்தான். டாக்டர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் பாட்டியை. அப்புறம் வெளியில வந்து இவன்கிட்ட இந்த நீ கேட்ட 250 ரூபா இந்தடா அப்படின்னு கொடுத்தோம். அப்ப அந்த பொடி சின்ன பையன், விவரம் இல்லாத பையன், அவன் சொல்றான், எனக்கு பணம் வேணாம் சார், பாட்டிக்கு இது நான் செஞ்ச உதவியா இருக்கட்டும் அப்படின்ட்டான். சொல்லிவிட்டு ஆட்டோ எடுத்துட்டு போயிட்டான். அப்ப என்னன்னா இதுல ஒரு இளைஞன் இந்த நேரத்துல இரக்கம் இல்லாம 250 ரூபா கேட்கிறானே, 250 ரூபா கேட்டான் பாருங்க, அவன் தான் முதல் மனுஷன். இந்த வயசுல இப்படி இரக்கம் இல்லாம இருக்கானேன்னு நான் நினைச்சேன் பாருங்க, அவன் தான் 2வது மனுஷன். அந்த உண்மையான 3வது மனிதன் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில தான் வெளில வந்தான். அந்த அடையாளம், அவன் எந்த அகத்தாயும் பண்ணாதவன். அந்த 3வது மனுஷன் அடையாளம் கண்டுபிடிங்கிறதுக்காக தான் இவங்க இவ்வளவு பயிற்சிகள் நமக்கு கொடுக்குறாங்க. இது மதங்கள், மதவாதிகளையும் எல்லார்கிட்டையும் உண்டு. அந்த 3வது மனுஷன் உள்ள ஒளிஞ்சிருப்பான், வெளியில தெரிய மாட்டான். இப்ப அமர்நாத் கோயிலுக்கு இந்து பக்தர்கள்லாம் போயிட்டு இருக்கிறப்ப செத்து விழுந்தாங்க ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பேப்பர்ல. அதாவது குளிர் தாங்காம செத்து போய் விழுந்துட்டு இருந்தாங்க அமர்நாத்துக்கு, அந்த குளிர் இதுக்கு. அப்போ வழியில் இருக்கிறவங்க எல்லாம் வீடுகள்ல திறந்து வச்சு இந்த சாவறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கிற இந்து பக்தர்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வந்து அதுக்கு போர்வை போத்தி, கம்பளி போத்தி, ஆகாரம் கொடுத்து அவங்களை புழைக்க வச்சு திருப்பி அனுப்புனாங்க. அப்படி திருப்பி அனுப்புனவங்க எல்லாம் அங்க இருக்கிற முஸ்லீம்கள். அதுதான் அந்த 3வது மனுஷன், அவன் தான் 3வது மனுஷங்கிறது. அப்ப போய் அந்த மதம் இது அவன் பார்க்கல. அது மாதிரி அந்த 3வது மணி அரசியல்வாதிகளுக்குள்ளேயும் இருக்கிறான், எல்லாருக்கிட்டையும் இருப்பாங்க. இப்ப ஸ்டாலின் இருக்காரு, மேயர், மெட்ராஸ் மேயர், அவர் பிறந்த நாள் வாழ்த்து சொல்றதுக்காக திருநெல்வேலி பக்கத்துல இருந்து நிறைய பேர் வந்துருந்தாங்க. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிட்டு திரும்பி போறாங்க. திண்டிவனத்துக்கு பக்கத்துல அந்த இளைஞர் அணி, திமுக இளைஞர் அணி வேன் கவுந்துட்டுது. 4-5 பேர் செத்து போட்டாங்க ஆக்சிடென்ட்ல. சில பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. ராத்திரி 11 மணிக்கு 12 மணிக்கு நடந்தது. எல்லாம் இடிச்சவன் ஓடி போட்டான். அந்த நமக்கு எதுக்கு வம்புன்னு. அதுக்கப்புறம் வர்றவங்களும் திரும்பி பார்க்கல, இது நம்ம கோர்ட்டுக்கிட்டு அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. விடிய காலம் அந்த திண்டிவனத்துல இருந்த இளைஞர்கள் சில பேர் ஓடி வந்திருக்கிறாங்க. அவங்க டீ குடிக்க வந்தவங்க. பார்த்தா ரோட்ல கிடக்கு, வேன் கவுந்து கிடக்கு, திமுக கொடி பறக்குது. உள்ள சில பேர் செத்து கிடக்குறாங்க, சில பேர் சாவறதுக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. இந்த இளைஞர்கள் டீ குடிக்க வந்த பசங்க ஓடி போய் அவங்கள பார்த்து உடனே அவங்களை பிடிச்சி இழுத்து காப்பாற்றி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து அவங்களுக்கு வேண்டிய வைத்திய வசதி எல்லாம் பண்ணி கொடுத்து, குடும்பத்தில இருந்து எல்லாம் குணம் கொடுத்து, அப்புறம் அவங்க ஊருக்கு தந்தி கொடுத்து எல்லாரையும் வரவழைச்சு பரிபூர்ணமா குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் அந்த இளைஞர்கள் துணையா இருந்தாங்களாம். இதுல என்ன விஷயம்னா, அந்த கவிழ்ந்த அடிபட்டவன் பூரா திமுக இளைஞரணி, அதை காப்பாத்தினவங்க பூரா அதிமுக இளைஞரணி. அப்ப கேட்டாங்களாம், இது என்னடா அந்த கட்சிக்கு போய் நீ உதவி பண்ண, நமக்கு விரோதி இல்லையான்னு கேட்டிருக்கான் அந்த இவரை, இளைஞரணி தலைவர். கட்சி என்னடா கட்சி, மனுஷனோட கட்சியா முக்கியம் அப்படின்னாராம். இதுதான் அந்த 3வது மனுஷன். மதவாதிகளுக்குள்ளேயும் இருக்கிறான், அரசியல்வாதிக்குள்ளேயும் இருக்கிறான், விவரம் தெரியாத ஒரு ஆட்டோ டிரைவர் உள்ளேயும் இருக்கிறான். அவனுக்கெல்லாம் அப்பப்போ வெளியில வரான். நாம நிரந்தரமா